உங்கள் இருதயத்துக்கு சரியான அளவு ரத்த ஓட்டம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நடுவில் நின்று தான் அந்த படிக்கட்டுகள் ஏறுற மாதிரி இருக்கும். இசிஜி நீங்கள் உள்ள பக்கத்தில் உள்ள கிளினிக்கு போய் இசிஜி எடுத்து பார்க்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு. ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலை, இதை வந்து நல்ல முறையில் உங்களுக்கு சிகிச்சை தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக். உங்கள் இருதயத்துக்கு சரியான அளவு ரத்த ஓட்டம் இல்லாமல் அந்த இருதயம் வந்து செயல் இழக்கிறது தான் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில வெளித்தோற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ நடக்கும்போது சீக்கிரம் வந்து உடம்பு சோர்வாக இருக்கிறது, முக்கியமாக வந்து படிக்கட்டுகள் ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நடுவில் நின்று தான் அந்த படிக்கட்டுகள் ஏறுற மாதிரி இருக்கும். கால் வீக்கங்கள் இருக்கும். படுக்கையில் வந்து நேராக கீழே வந்து சாஞ்சு படுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு வந்து பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு வலி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில தோற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, முக்கியமாக இசிஜி நீங்கள் உள்ள பக்கத்தில் உள்ள கிளினிக்கு போய் இசிஜி எடுத்து பார்க்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க, இசிஜியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்கோ. அந்த ஹார்ட் ஸ்கேனில் வந்து உங்கள் இருதயத்திலேருந்து ரத்தம் எந்த அளவுக்கு வெளியாக்குறதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து LVEF அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். இந்த பர்சன்டேஜ் வந்து 50%க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ இது குறைவாக இருக்குது, இல்லை ஹார்ட்டோட பகுதி 4 விதமான பகுதிகள் இருக்குது. அதாவது லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்றது 4 விதமான பகுதிகள். இதில் ஏதாவது பகுதிகள் வீக்கமாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து அந்த ஹார்ட்டோட பகுதியில் வந்து சதை அசைவுகள். இப்போ வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ன்றது தான் நம்ம உடம்புக்கே வந்து ரத்தத்தை சரியான அளவுக்கு செலுத்துறது. இப்போ அந்த இடத்துல அசைவுகள் சரியாக இல்லை அப்படின்னா ஹைப்போகைனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே உள்ள சதைப்பகுதிகள் சரியாக விரிவடைகிறது, சுருங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். அப்பையும் வந்து ஹார்ட்டுக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லை, அங்கே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, இருதயத்தில் பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தோராயமாக உங்களோட டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. இதுவும் வந்து சரியாக இருக்குது, இன்னியும் உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, நெஞ்சு வலி இருக்குது, கால் வீக்கம் இருக்குது அப்படின்ற போது மூணாவதாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், இந்த ட்ரெட்மில்ல நடக்கிறது, இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் செய்யலாம். அது செய்யும்போது உங்களுக்கு 70% 80% இது மூலியமாகவே பிரச்சனை இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு சப்போஸ் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எங்களோட முறையில் உங்களுக்கு ஆலோசனை செலுத்தணும். இது வந்து நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க, உணவே மருந்து. இந்த மருத்துவ முறையில் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகலை, இதை வந்து நல்ல முறையில் உங்களுக்கு சிகிச்சை தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எங்களோட ஆலோசனை பெறதுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.